ஓட்டமுடா சாமி. நான் இல்லன்னா நீ இல்ல. என்னன்பா 108 வந்தியா? ஆமாப்பா 108. இல்லடா வேகம் வேகம் சரியான வேகம். வேகமா ஓடி வந்தேன். ஆமா மறந்தாங்க மாட்டினது. 2 மணிக்கு எழுப்பாத கருப்பையா. ஆமா ஆமா 4 மணிக்கு வண்டி எடுத்தோம். ஆமா ஆமா சரி இருக்கட்டும். இதெல்லாம் கட்டுதான் வந்தெல்லாம் கட்டுதான். அங்கன கொஞ்சம் நேரம் ஆகி போயிருச்சு. சரி மறந்தாங்க இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்கலாம். வந்தனால குறையில்லை. இப்போ ஓடிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில இருந்து வேண்டுதல் இருந்தியா? ஆமா இன்னைக்கு எப்படியாச்சும் முடி வெட்டணும்ட்டு. பாவம் முடிய கூட வெட்ட முடியல நல்லா இன்னைக்கு. ஆமா 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 ஊருக்கு நேரத்துல போயிடணும் அப்படின்ட்டு சலூன் கடைக்காரர் போன் பண்ணேன். சரி அவர் லீவ் போட்டாரு அன்னைக்கு. போச்சுடா. நீங்க செவ்வாய்க்கிழமையா? ஆமா ஆமா தாண்டா லீவுடா. அன்பா நீ இல்லைன்னா நான் இல்லை. நான் இல்லைன்னா நீ இல்லை. ஆமா நான் பாடுவரேன் பள்ளியாண்டு தின்னு வாங்குறேன். சுப்பிரமணியன் சொன்ன கதையா இருக்குது. இந்த வீட்டுல இருக்காரு. நீ உழைக்க நான் திங்க. நீ உழைக்க நான் திங்க. திங்கதே. ஏன்னா உன்னுடைய உழைப்பு நான் தின்னு இருக்கேனே. நீ உழைக்க அப்புறம் கடப்பாரன்னு சொல்லல. உழைக்க உழைப்பு உழைப்பு. டேய் முத்து நம்மலாம் யாரு? நம்மலாம் யாரு? யாரா? நம்மலாம் மதுரைக்காரங்கயா. ஆமா சக்கம்பட்டிக்காரங்க வீரனுங்க. ஆமா மாடுபடி வீரனுங்க. சாமி சாமி ஏற்கனவே நேத்து போன ஊர்ல புடிச்ச சட்டை அடிச்சு விட்டேன். இப்படியே நெஞ்ச பிடிக்கிறானே. பழக்க தோசை நான் முத்து நெஞ்சு வெளியே வந்துரும் போல தெரியுது. டேய் முத்து இன்னைக்கு என்ன கிழமை? ஆமா தை மாசம் 3ஆம் தேதி. என்ன தேதி? 3ஆம் தேதி. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? இன்னைக்கு மஞ்சு வரட்டு. எங்க உறங்க முடியல. டேய் அதை விட முக்கியமான விஷயம் நண்பா, நான் வீட்டை விட்டு நீ கூப்பிட்டியா? ஆமா வீட்டை விட்டு கிளம்புனேன். நல்ல விஷயம். ஆமா இன்னைக்கு வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள். வெள்ளச்சாமிக்கு ஓமைய யார் மகன்? ஓமைய நல்லா பேசுவேன். உன்னுடைய மகன் என்னுடைய மகன் வெள்ளச்சாமி. அப்ப தெளிவா சொல்ற. வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. 5வது பிறந்த நாள் நடக்குதா? வீட்டுல நடந்துட்டு இருக்கு. வீட்டை விட்டு கிளம்புனேன். சரி கொஞ்ச தூரம் நடந்து வந்தேன் பாரு. கருப்பு பூனை கடா பூனை குறுக்கால போச்சு. அது மேய்ச்சலுக்கு போயிருக்கோம். சரி எது நடந்தாலும் பரவாயில்ல. சரி கிளம்பலாம் அப்படின்னு கொஞ்ச தூரம் வந்தேன் பாரு. ஒத்த கட்டு விறகு கட்டு ஒரே கட்டு தான். சரி கட்டு விறகு கட்டு தூக்கிட்டு ஒரு பொம்பளை வெளியே வந்துச்சு. போச்சுடா. எனக்கு ஏத்த மாதிரி வந்துச்சு. என்னடா முத்துராசு என்னடா அதே நண்பர் கூப்பிட்டுருக்காரு. நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். சகனம் சரியில்லையே. இனிமே சரியில்லை. அதை விடுறா. அதெல்லாம் பார்க்க போறோமா? அந்த பொம்பளை தூக்க முடியாது. போயிட்டு போகுது பாரு. நாங்க முடியும் மொத்த விறகு தூக்கி போயிருக்கு. வந்துகிட்டு இருந்தேன் பாரு. சரி கொஞ்ச தூரம் அடுத்த வீதிக்கு வந்தேன் பாரு. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டு ஒரு கிளவி வயசான கிளவி. ஓ சிரிக்காம சொல்றா. அழுது வந்துச்சா? சரி 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 வச்சு கிளம்புன நேரமே சரியில்லை. சகுனமே சரியில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சரி நண்பர் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு இருந்தேன். டேய் முத்து வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா விழா கோலமா இருக்குதுயா. என்ன நடந்துட்டு இருக்கு? மைசெட் MAR மைசெட் எல்லாம் கட்டி இருந்தாங்க. அங்க போய் கட்டிட்டியானே? வைக்க முடியல. பரவாயில்லையே. அவர்தான் எல்லா பக்கமும் அட்வான்ஸ் கொடுக்காம கட்டிட்டாரியா? நல்ல மனுஷயா. மைசெட் போட்டுட்டாங்க. சரி பந்தல் போட்டுருந்தாங்க. வாழை மரம் கட்டிருந்தாங்க. சமையல்காரன் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்பா கடாக்கரை வந்துட்டு இருக்கு. சரி நான் வந்துட்டேன். சரி ஏன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு. டே முத்துராசு உன்னை என்னையும் பார்க்க சில கூட்டம் வரும். கூட்டம் சரி சரி சேதுபதி வந்துட்டாரு. முத்துராசு நண்பர் வந்துட்டாரு. நம்ம வேடிக்கை பார்க்க போனப்போ நம்மளை பாக்குறதுக்கு சில கூட்டங்கள் வரும். அதான் உண்மை. அதனால சரி கிளம்பி வந்துட்டேன். எது நடந்தாலும் பரவாயில்ல. நடக்க நடந்துதான் இருக்கும். ஆமா போற விஷயத்துக்கு போயிட்டு தான் இருக்கணும். ஆமா ஆமா தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை. ஆமா என் மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்தநாள் விழா. ஆமா ஆமா விழாவை வீட்டுல கோலாகலம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல வந்து பாடுறா. அதுல பார்த்து தான் எக்கச்சக்கமான கடனா இருக்கு. மறுபடியும் அதுல பார்க்க சொல்றேன். டேய் சொல்ல போற விஷயத்துல வட்டி கூட கட்ட முடியல. யாரு நீதானே? டேய் முத்துராசு விழா நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆனா செலவுக்கு சல்லி பைசா காசு இல்ல. ஆமையா அங்க பாத்தியா? தெரியுதா? என்ன தெரியுது? தொழு திறந்துட்டாங்கய்யா. டேய் மாடுலாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. அதுதான் தொழு திறந்துட்டாங்க. மாடு டேய் இது குதிரைடா. இது குதிரை. இங்கிட்டு பாரு மாடு வந்துட்டு இருக்கு. மாடு வந்துட்டு இருக்கு பாரு. டேய் மாடு வருது. எந்திரிங்கம்மா கத்தி எழுப்பிடுங்க. மாடு வருது. எந்திரிங்க எழுப்பிடுங்க. மாடு வந்தா மீச்சிர கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கு. ஏன்னா மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு தொழு திறக்க போறாங்க. மாடுபிடி வீரர்லாம் களத்துல இருங்க. பெண்கள் பூரா மரத்துல ஏறிக்கீங்க. பெண்களை மரத்துல ஏறணுமா?
மாச்சுட்டையா ஆண்கள் பூரா மரத்துல இருக்கீங்க, அப்படி சொல்றா மெத்தல இருக்கீங்க. சரி சரி. மாடு வரப்போகுது, குழந்தைகள் பத்திரம், திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை. ஏப்பா நான் திட்டு போலையா ஒன்ன சொல்லடா, அறிவிப்பு சொல்லிட்டு இருக்கேன். அதான் அவரே சொல்றா அப்படி என்ன சொல்றா அப்படி ஒன்ன சொல்லடா, பொதுவான அறிவிப்புடா. பொதுவான அறிவிப்பு, குழந்தைகள் பத்திரம், பொருட்கள் பத்திரம், தொழு திறக்க போறாங்க, மாடு வரப்போகுது. முதலாவதாக நமது உள்ளூர் மாடு, கோவில் மாடு, கோவில் மாடு பயிற்சியா, மாடு பயிற்சியா, மாடு பயிற்சி. இரண்டாவதாக நம்ம மணியகார மாடு, ஊர் பெரிய தானே, ஊர் பெரிய தானே, அந்த மாடு மாடு பயிற்சிடா. மூன்றாவது முறையாக, மூன்றாவதாக அருப்புக்கோட்டை சேர்ந்து திருப்பூரத்தை சேர்ந்து மலைச்சாமியோட மாடு வருது. மலைச்சாமி மாடு. இந்த மாட்டை யாருமே பிடிச்சதில்லை. அந்த மாட்டை பிடிச்சா நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாக என்ன பரிசு? 5 பவுன் தங்க சங்கிலி. பத்தாதியா? தங்க செயினியா? பத்தாதா? பரிசு பத்தாதியா? நமது MAR ஆடியோஸ் ஒளி அமைப்பு வழங்குவது அடம்பூர். இந்த மாட்டை பிடிச்சா 7 பாக்ஸ், 8 கொலா, சரி 7 மைக்கு, அடே அப்பா, 5 ஆம்பிள் பாரு, அடே அப்பப்பா, பிக்சர் பாக்ஸ் ஒண்ணு, பிக்சர் பாக்ஸா? சரி, நான் பிக்சர் பாக்ஸ் ஒண்ணு. அவரே கோபி உட்கார்ந்திருக்காரா? ஆமா, அந்த பிக்சர் பாக்ஸ். அந்த வெள்ளை குதிரை 2பா, தெரியல. வெள்ளை குதிரை 2 ஓட்டிட்டு போ வீட்டுக்கு. மாட்டை பிடிச்சா பரிசு, சரியான பரிசு. எப்பா? நாளைக்கு நாடகத்துக்கு மைசூர் ஜாமான் ரெடி பண்றியா? அண்ணனை கூட்டி போற வேண்டியதே இருக்கு. ஆப்பரேட் சேர்த்து. ஆமா, நம்ம எங்க போறோமோ அண்ணனை கூட்டி போற வேண்டியதே. சரி முத்துராசு, மாடு பிடிக்க போகணும்னா சரி, நம்ம குல வழக்கப்படி ஆடல் பாடல் 1.5 லட்சம். டேய் 1.5 லட்சமா? எதுக்கு? ஆடல் பாடல் தம்பி, அது ரெக்கார்ட் டான்ஸ். ஆமா, ஆடிக்கிட்டே பாடுறோம்ல, பாடிக்கிட்டே ஆடுறோம்ல, இதான் ஆட்டம் பட்டம். சரி ஆடுவோமா? எந்த ஊருக்கு போறோம்? உரங்கம்பட்டி. அந்த டாக்டரி ஓடிட்டு தப்பு ஏமல இல்ல, மேல பத்த மாட்டேங்குது. இது மேல பத்தலடா. அவன் இத்த தண்டி ஆளுக்கு மேல பத்தாதே. டேய் ஆமா, அட்டத்திலே அடடா சிங்கமாரா 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 அனகதுரை நமஸ்தேவாதி அட்டத்திலே அடடா சிங்கமாரா அனகதுரை அவரனா. ஆடுறாரு, 4500 ரூபாய் சம்பளம் கேக்குற. நீ ஆடுறியா? அது மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி அவன் ஆடுவேன், என் உடம்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆட முடியும். சரி சிரிக்காதா? மதிமதிக்கிறேன். நீ மாப்பிள்ள எப்படி ஆடுன அதே மாதிரி நான் ஆடுனேன். சரி, அங்க மொத்தம் பேர் கொடுக்க. சரி முத்துராசு, முத்துராசு மாடு எட்டி பாக்குது. டீ சாப்பிட்டு வருவாங்க. முத்து, நீ முன்னாடி போய் ஏறு. எங்க? நான் பின்னாடி வந்து ஏறுறேன். மாடு செத்து போயிரும்டா. முன்னாடி பின்னாடி ஏறினா இப்படி பெருசா அவுக்குறது.
பேடை மாடு மாடு வருது. அருப்புக்கோட்டை திருப்பூர் சேர்ந்த வளர்ச்சாமி மாடு பாரு, புடிச்சு பாரு. பிடிக்காத மாடா? மாடு பிடிக்க போறேன். நான் பிடிக்காத மாடா? எத்தனை மாட்டை பிடிச்சிருக்க? இல்ல இல்ல கருவம் வீட்டுல ஒரு மாடு வச்சிருக்காப்லையா? ஒரே மாடு. சரி சரி, தெரியும். அப்படியா? மாடு முடி மாடு என்னையவே வெறிக்க வெறிக்க பாக்குது. முட்டை வருது. ஏண்டா உங்க ஒக்கா டவுசர் அது போடுறது இல்லைங்க. குண்டுல சிலந்தி ஒரு வாரமா போடுறது இல்ல. உங்க அக்கா டவுசர் பண்ற விஷயம் உனக்கு எப்பறம் தெரியும்? சரி அது இருக்கட்டும். அந்த ஆளுக்கு எப்படி தெரியுது? குப்புறக்கு போட்டு 10 போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் கராஜ் அகல பத்தா குண்டில. அப்பதான் பார்த்தேன். ஓ மாமனா, நல்ல குடும்பம்டா. ஆமா என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? மாட்டு பக்கத்துல போனேன். சரி, அதனால என்னையும் வெறிக்க வெறிக்க முட்டை வருது. டேய் அது சல்லிக்கட்டு மாடுறா. நான் கூட கறவை மாடு நினைச்சுக்கிட்டேன். ஆமா வீட்டுல மட்டும் மாடு வச்சிருக்கேன்ற? மாடு வச்சிருக்கேன், 5 மாடு வச்சிருக்கேன். சரி, அது பால் மாடு. 4 மணிக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு கேன் எடுத்துக்கிட்டு போய் சொயின்னு பால் கற வைப்பேன். அந்த மாடு எடுத்து தெரியாதவங்க அமிச்சிட்டா. ஆமா ஆமா. இப்ப நான் போறேன். ஏன்னா நீ மாட்டுக்கு பிறந்த நீ பிஞ்சு போயிடும். மாட்டுக்கு போயிடுவா? நான் எங்க அம்மாக்கு தானே பிறந்த பொய்ப்பையில. மாடு பிடிக்க பிறந்த நீதான். அப்படி சொல்றா வீரே. அதனால நீதான் மதுரைக்காரன், தெக்கத்தி வீரன், வீர விளைஞ்ச மல்ல பிறந்தவையா. ஆமா, நம்ம பிடிக்காத மாடா. புள்ள கறியவே பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருக்கமா? அது நீடா இல்ல, புள்ள நிறமும் காரி நிறமும் கலந்த மாட்டே பிடிச்சிருக்கோம்னே. ஆமாடா பத்திரா, பிடிக்காத மாட்டா. டேய் போலாமா? போலவே. முன்னால சீருது மயிலக்காரு, முன்னால பாடுது பச்சைக்காரு, முன்னால சீருது மயிலக்காரு, முன்னால பாடுது பச்சைக்காரு, அடியாளுன்னு ஒட்டுக்காரு, 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 எஞ்சக்கு பச்சைக்கினை ஆளுக்கு நைவனிலை ஆவாத நக்குள்ளோ, நிலைவாதிட்டு உடல் வளமாதிட்டு ஆட்டுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஒட்டுப்போ சாலையா கட்டுறா 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 நண்பா, காப்பாத்துறா. என்னாச்சு? அட பாய் பல. டேய் டே முத்துராசு, டே நண்பா, டே முத்து என்ன காப்பாத்துறா. டே சொட்ட மண்டையா. அட நண்பனை காப்பாத்துவாடா. டே முத்துராசு கட்டுறா கட்டுறா, குடல் வந்துருச்சுடா. கட்டுறா 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 கட்டுறா. அண்ணே விழாக்கம் நீங்க தானே? ஏயா இதுக்கு மேலே பாண்டிச்சாமி நாடகம் வச்சீங்க அப்படின்னா சேதுபதி போடுறது கொஞ்சம் ஒல்லியான ஆளை போடுங்க சாமி. யாப்பா யாப்பா தண்டி ஆளை போட்டு தண்டி துண்டே பத்தல. இல்ல இல்ல, உண்மையாலுமே நாடகம் வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆளை போட்டீங்க அப்படின்னா 2 ரேஷன் சேலை வேணும், ஒரு ஜேசிபி வண்டி, எதுக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ், எதுக்கு அதெல்லாம்? ஐயா தண்டி ஆளை போட்டா இப்படியே துண்டு பத்துமா ஐயா? ரேஷன் சேலை போட்டா வட்டம் பண்ண முடியாதுயா. நண்பா டே முத்துராசு, என் மேல அம்பிட்டு பாசம் பண்ண முத்து. டே முத்து நண்பா, இத காப்பாத்து, இத காப்பாத்து முத்துராசு. ஐயோ 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 நண்பா நண்பா நல்லாவே உங்களை பார்க்க முடியாது. இந்த கொடுமையாடா பாவி. எல்லாம் சிரிக்கிறாங்களா? நண்பா ஊரகமே சிரிக்குதுடா உன்னை பார்த்து. இப்பதே சுடுகாட்டுல இருந்து போன என்று சொன்ன மாதிரி இருக்குது. நானே நண்பே மாடு முட்டி போச்சு சாக போறான்னு வேதனை இருக்கு, நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. துரத்துல பாக்குற உனக்கேனா பக்கத்துல ஏழவே நினைச்சிருப்பாங்க. மாடு முட்டிருச்சு. தாய்க்கு பின் தான்னு சொல்லுவாங்க. ஏண்டா நீ உனக்கு மாடு முட்டி நீ சாக வேண்டியது, என்னைய போட்டு ஏன்டா உரலை போட்டு உறந்துரு.
முத்துராசு எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் செத்து போயிட்டேன்டா. உங்க அம்மா நான் சின்ன பிள்ளைங்க எங்க அம்மா செத்து போயிட்டா. ஏன்னா கோத்தா தாத்தா தூக்கி வளர்த்தா. உங்க ஆத்தா தாத்தா முத்து தூக்கி வளர்த்தா. நானே வேதல் இருக்கேன். எனக்கு கடைசி ஒரு ஆசை. என்ன ஆசை? ஆசை நிறைவேற்றி வைப்பியா? என்ன ஆசை? நான் செத்த பிறகு என்ன தோல் மேல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா போகணும்டா. மாப்பிள இந்த ரோட்ல தூக்கி கொண்டு போய் விட்டு வா மாப்பிள. இல்ல முதல்ல இந்த மேடை விட்டு இறங்க முடியுமா என்னால? செத்தடி உருவத்தை போட்டேன். ஐயா உன்னை நான் எப்படியா தூக்க முடியும்? இருக்காதக்கா. நானே வேதனை இருக்கிறேன். முக்காடு ஓடிச்சிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா அப்பாவோட இடத்துக்கு நானும் போக போறேன் முத்துராசு. ஐயோ அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். மலையிலான போது மனிதமோ மிருகமோ தாயில்லாமல் கண்ணிலிருந்து தோன்றக்கூடும் மலையிலான போது மனிதமோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அந்த சொன்ன சொல்லை என்று நினைவு வந்தது. வாழ வாழ்ந்த மகனே என்று வாழ்த்து சொன்னது. முத்துராசு நான் இறந்த பிறகு எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடாம என் மகன் வெள்ளச்சாமி சொல்லிக் கொடுப்பியா? சொல்லிக் கொடுப்பேன். சத்தியமா சத்தியமா சொல்லிக் கொடுப்பேன். ஆமா நண்பா. முத்துராசு நம்மள போன்ற கலைஞர்கள் எல்லாம் ஆமாங்க ஒவ்வொரு ராத்திரியும் ஆமா உங்ககிட்ட நான் படுற அவஸ்தை இருக்குது. மண்டைய தடவரே அந்த அக்கா சிரிக்குது பேசாம. அந்த அக்கா வர சிரிக்குது. முத்துராசு ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மாறப்பான் நீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகளும் அனுமதி ஏறி பறவையும் மலரை ஆடி கிழமை புகும்போது உள் கைப்பது காலை ஆதி மகனே மகனே எனக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது.
சாவரம் என்ன ஒண்ணு கூட தெரியுது. இவ இருக்கிற ஆளு குண்டுக்கு, நான் இருக்கிற ஆளு ஒல்லிக்கும். சரி, என்னைய போட்டு அம்மிக்கு ஒண்ணு கூட தெரியுது. சிரிக்காதக்கா, வேதனை இருக்கு. சிரிக்காதக்கா. நான் நண்பன் வந்தான். என்ன சரி, ஜல்லிக்கட்டுல காலை மூட்டி செத்து போயிட்டா. அப்படி என்னையா மனுஷ வாழ்க்கை. வீடு வரை உறவு, சரி, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு இருக்கா. ஐயா சரி, என்ன வாழ்க்கை. அதுக்குள்ள நீயே நானு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு குதிரை சாவு. ஆமா, என்னத்தையா கொண்டு வந்த பிறக்கிறப்ப ஒண்ணு கொண்டு வரல. என்னத்தை கொண்டு போறோம், ஒண்ணு கொண்டு போறதில்ல. மனுஷன் பிறப்புக்கு இறப்புக்கும் கடைசி வரை கூட வரும். எதுனே கூட வரும்? இந்த பச்சை புத்திரிக்கை தான் கூட வருவாங்க. அதுதானே பாவம் தான் வரும். ஓஹோ, என்ன விஷயம்னா, சரி, எஸ்பி பட்டமரியாசு தங்கமான மனுஷையா, உங்களை சொல்லல. சரி, ஒரு விஷயத்துல தங்கமான மனுஷையா, சரி சரி, நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் போனா நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. சரி, அதே அகராதி பண்ணி குடிச்சு விட்டு அகராதி பண்ணி வச்சுக்க. அவன் ஒரு குடியாரையா பொம்பளை பொறுக்கிய போனானா யாரு உங்களை சொல்லணும் மாமா. சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் நல்லவே கெட்டவன், சரி, அப்படிங்கிற விஷயம் மட்டும் கடைசியில கூட வரும். சரிங்க, அதனாலே நண்பர் இறந்த சோகத்துக்காக வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலை. அவரணா இருந்து உள்ள நிம்மதி உள்ள போன அத்தனை பேரும் உள்ள இல்லைங்க. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. சில நாள் இருந்தேன் திரையறையில், பல நாள் இருந்தேன் கருவறையில். அம்மா இருந்தது, அம்மா வந்தியா, பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. தூங்குறப்ப எழுப்பிடுங்க. வெள்ளச்சாமி வரக்கூடிய நேரம் யாருமே தூங்க வேண்டாம், தயவு செய்து உட்காருங்க. அத்தா அத்தா எழுப்பிடுத்தா, பக்கத்துல இருக்க போறேன். ஐயா தூங்குறப்ப எழுப்பிடுங்க. இந்த மதுரை பாண்டிச்சாமி நாடகத்தில் கதாநாயக உருவெடுத்து வரும் வேங்கிய கருப்பையா இப்பொழுது வரக்கூடிய நேரம். யாருமே தூங்காதீங்க, எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் பக்கத்தில் படுத்துருக்கோம்ல, என்ன டீ கேட்குறாங்க, டீ இருந்துச்சுறாங்க.